அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் சிம்ம ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறிய பிரச்சனைகள் இருந்தாலுமே பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. திட்டமிட்டு உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடிவடையும் போது நீங்கள் நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாரத்தின் தொடக்கத்தில் இருந்த நல்ல நண்பர்களின் ஆதரவும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்குது. நீண்ட நாட்களாக பதிவு உயர்வு அல்லது இடமாற்றத்திற்காக காத்திருந்தவர்களின் விருப்பம் நிறைவேறலாம். மொத்த வியாபாரிகள் எதிர்பார்த்த ஒரு லாபத்தை பெறுவாங்க. வாரத்தின் நடுவில் வீட்டு பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி அடையக்கூடியதாக இருக்குது. மாணவர்களுடைய படிப்பில் கவனம் செலுத்தக்கூடியதாகும். தங்களுடைய இலக்கை அடைய முழு முயற்சிகளை நீங்கள் செய்வீங்க. வாரத்தின் நடுப்பகுதியில் நீண்ட தூர பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த பயணம் இனிமையாகவும் பயனுள்ளதாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வேலை செய்யும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சவாலாக இருக்கலாம். புதிய அல்லது பெரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு பிறகு வீட்டிற்கும் வேலைக்கும் இடையே சமநிலை ஏற்படுத்துவதில் உங்களுக்கு சிரமம் உண்டாகலாம். பேசும்போது யாருடைய வார்த்தைகளையும் புண்படுத்தாத விதமாக நீங்கள் பேச வேண்டியது நல்லது. இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக சிம்மராசியில் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் கேது, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்திரஸ்தானத்தில் சனி, அது மட்டும் இல்லாமல் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், தொழிற்ஸ்தானத்தில் குரு, அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு தடை தாமதங்கள் நீங்கக்கூடியதாக இருக்குது. பயணங்கள் ஏற்படலாம். குருவின் சஞ்சாரத்தின் மூலம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான ஒரு முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. மற்றவர்களுடன் கெட்ட பெயர் வாங்க வாய்ப்பு இருக்குது. உணவு தட்டுப்பாடு அவசியம். குடும்ப நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி குறையக்கூடும். வீடு வாகனங்களுக்கான செலவுகள் கூடலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியிருக்கும். பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சுமையாக இருக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும். கலைத்துறையில் எதிர்பார்த்த செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். வீண் கவலைகள் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. தடுமாற்றம் ஏற்படாமல் பாடங்களை படிப்பது நல்லது. பொறுப்புகள் கூடும். எதிர்பார்த்த மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும். வீடு மாற்றிக்கொள்ள விரும்புபவர்கள் மாற்றிக்கொள்ளத்தக்க ஒரு தருணம் வந்து சேரும். புதிய வாகன யோகம் வந்து சேரும். உங்களுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பதிவு உயர்வுகள் தேடி வரும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனுசரணையான குழப்பங்கள் நீங்கி குதூகூலம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. பெண்களின் அறிவுத்திறன் கூடலாம். பண விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நல்லவர்களுடன் ஏற்படும் பழக்கத்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவிகள் உங்கள் மூலம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு நிலைகளை உயர்த்தி தரக்கூடியதாகவும் இருக்குது. சிறு தொழில் புரிபவர்களுக்கு வங்கி கடன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய தொழில் சிறக்கக்கூடியதாக இருக்குது. வாழ்க்கையில் எல்லாவித முன்னேற்றமும் ஏற்படலாம். உங்களுடைய தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேறி எடுத்த புதிய நடவடிக்கைகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில இடமாற்றங்கள், பயணத்தில் துன்பங்கள், கடன் கொடுத்தவர்களுடைய கெடுபிடி, சகோதர விரோதம், அரசு வகை தொல்லைகள் ஆகியவை ஏற்படலாம். எனவே துன்பம் வரும்போது துவளாமல் தைரியத்துடன் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முயற்சிங்கள். அரசாங்க திட்டம் இருந்து வந்த அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு நல்ல ஒரு தகவல்களை வந்து சேரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய நடவடிக்கைகள் மூலம் வருமான வாய்ப்புகள் பெருகும்.
கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும். தந்தை வழி உறவினர்களால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம். தீயவர்களுடைய தொடர்பால் சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் என்னும் வெற்றி கனியை நீங்கள் பறிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் சற்றென்று முடிவெடுக்கக்கூடியதாக இருக்குது. நல்ல விஷயங்கள் தள்ளி போட வேண்டாம். வீடு, மனை, ஆடை, ஆபரணங்கள் போன்றவை ஏற்படலாம். எதையுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு காலமாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்கள். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் அனைத்துமே மறையும். உங்களுடைய குடும்பத்தில் நல்ல விஷயங்கள், விசேஷங்கள் நடக்கும். உங்களுடைய தைரியத்திற்கு இறைவன் கை கொடுப்பார். பாதியில் விடப்பட்ட படிப்பை நீங்கள் தொடரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம். விருந்தினர்களுடைய வருகையால் உங்களுக்கு மனம் மகிழ்ச்சி ஏற்படலாம். அவர்களுடன் சினிமா மற்றும் கேளிக்கையில் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு காரிய தடைகள், கால தாமதங்கள் ஏற்படும். மற்றவர்கள் உங்களுடைய உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது. வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்கள் மூலம் நடவடிக்கைகளை கவர்ந்து லாபத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. எதிர்பார்த்தபடி தன வரவு கைக்கு வந்து சேரும். வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே நல்ல ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. ராசிநாதன் உங்களுக்கு 9வது இடத்துல இருக்கார். பண தட்டுப்பாடு காரணமாக தடுமாற்றங்கள் அடைவீங்க. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். சந்திரனுடைய சஞ்சாரங்கள் உங்களுடைய தொழிலுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கார். அக்கறையோடு தங்க நகைகளை நீங்கள் வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் புதன் உங்களுக்கு 9வது இடத்துல இருக்கார். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. எதிர்ப்பை காட்டியவர்கள் உரிய நேரத்தில் உதவி செய்வாங்க. கடன் தொல்லைகள் நீங்கக்கூடியதாக இருக்குது. பண வரவு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். எந்த ஒரு காரணம் கொண்டும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காதீங்க. சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கார். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் யாருக்கும் நகைகளை கொடுக்காதிருப்பது நல்லது. திரும்ப வாங்குவது சிரமம். சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல அமைஞ்சிருக்காரு. ஏற்றுமதி இறக்குமதி உங்களுடைய தொழிலில் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ராகு 8ஆம் இடத்துல இருப்பதால் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுடைய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றப்படாத பாடுபடுவீங்க. வரவுக்கு மேல் செலவுகள் இருந்தாலுமே பண தட்டுப்பாடு உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தொழிலில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. கடந்த சில வாரங்களில் இருந்து வந்த அமைதியற்ற சூழ்நிலை மாறக்கூடியதாக இருக்குது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து வந்து உங்களுக்கு பண வரவு உண்டு. புதிய திட்டங்களுக்கான முன்னேற்றம் ஏற்பாடுகள் உத்திகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். சிலர் வெளிநாட்டு தொடர்பான சுற்றுலா மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குது. செலவுகள் உங்களுடைய கட்டுக்குள் இருக்கும். ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும். சிலருக்கு சிகிச்சைக்காக நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள இருக்கும். இந்த காலகட்டத்தில் சற்று உங்களுடைய பிரச்சனைகளை விலக்கி நல்ல ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்குவீங்க. பெண்கள் அக்கம் பக்கத்தார் உள்ளவரிடம் கவனமாக பேசுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.